சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞான ஆசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோகசாரம் என்னும் நூலில் இருந்து 27வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். எங்கும் இருக்கும் அறிவு நீ, ஏகமாய் அங்கங்கு உணர்த்தும் அறிவு நாம், பொங்கும் மலமறைத்தல் மாயை மயக்கல் விகார பலம் அனைத்தும் கன்மமலம் பார். இன்றைய பாடல் அற்புதமான ஆழமான கருத்து நிறைந்த ஒரு பாடல். அதாவது இந்த மலங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மும்மலங்களை பற்றின ஒரு விரிப்பா சொல்லுகின்ற ஒரு பாடலா நம்ம இதை எடுத்துக்கலாம். அதாவது நான் யார் என்று குருநாதரிடம் நமக்கு ஆசிரியர் கேட்டு நம்ம குருநாதர்கிட்ட போயிட்டு நான் யார் சாமி எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 25 மற்றும் 26வது பாடல்களில் கேட்டு அருள் செய்தார் இல்லையா. அதுக்கு குருநாதரின் பதிலாக இந்த 27வது பாடல் வருகின்றது. அதாவது வினா கேட்டு விட்டார், அப்போ குருநாதர் அதற்கு பதில் சொல்லணும் இல்லையா. 27வது பாடல் அந்த பதில். அப்போ பெருமானே குருநாதராக வந்தவர் பதில் சொல்றார் பாருங்க. எங்கும் இருக்கும் அறிவு நீ, வியாபகமாக இருக்கின்ற அறிவு என்று சொல்லப்படும் நிலைப்பாடுதான் உன்னுடைய நிலைப்பாடு. ஆனா என்ன ஆயிடுச்சுதுன்னா, ஒரு உடல் தாங்கின உடனேயே அந்த உடலுக்கு உள்ள அடங்கினவுடன் உன்னுடைய அறிவு அந்த அளவில் சுருக்கப்பட்டு விட்டது. ஆக உன்னுடைய நிலைப்பாடு என்னன்னா வியாபகம் நிறைந்தது அப்படிங்கிற குறிப்பை சொல்றாரு. எங்கும் இருக்கும் அறிவு நீ. அடுத்தது பாருங்க, ஏகமாய் அங்கங்குணர்த்தும் அறிவு நாம். உனக்கு அங்கங்க இருந்து உனக்கு இப்படி செல் அப்படி செல்லுன்னு உனக்கு உள்ளிருந்து உணர்த்தி கொண்டிருக்கின்றேன் இல்லையா, அந்த அறிவுதான் நான். நீ அறிவாக உள்ளவன்தான், அறிவாகவே உள்ளவன்தான். ஆனால் உன்னுடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னா ஒரு வரைமுறைக்கு உள் கட்டுப்பட்ட ஒரு அறிவு. அதை தாண்டின அறிவு இல்லை. ஏன் அப்படின்னா அறிவித்தால் அறிவதுதான் உயிர்கள். நாமளா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ நம்ம இப்போ ஏதோ ஒரு இது பேசுறோம். இப்போ இந்த பொழிப்புரையே நம்ம பேசுறோம் அப்படின்னு வைங்களேன். இந்த பொழிப்புரை எங்க இருந்து வந்தது அப்படின்னா எனக்கே தோணுச்சா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஒரு உயிருக்கு அடங்கின வியாபகம்தான். எனக்கே தோணுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்காது. ஆனால் பெருமான் அறிவிப்பார். எப்படி அறிவிப்பார் அப்படின்னா ஏதோ ஒரு நூல் மூலமாக நமக்கு அதை அறிவிப்பார். அல்லது யார் மூலமாகவாவது நாம அதை கேட்கும் ஒரு நிலைப்பாடை கொடுப்பார். யாராவது ஒருத்தர் நமக்கு அதை சொல்லுவாங்க, இல்ல நாம அதை எங்கேயாவது படிப்போம். அப்படி இல்லையா அனுபவப்பட வைப்பார். ஆக நமக்கு வருகின்ற அறிவு எப்படின்னா உணர்த்தினால்தான் அந்த அறிவு நமக்கு விளக்கம் பெறும். அது வரைக்கும் நமக்கு அது தெரியாது. ஆக நமது அனுபவம் அல்லது நாம் படித்தது அல்லது யாரோ ஒருவர் நமக்கு கற்பித்தது, இப்படித்தான் நமக்கு அறிவு விளங்குமே ஒழிய நாமாக தெரிந்து கொள்ளுகின்றோம் என்று சொல்லுவது கண்டிப்பாக ஒரு பசுவின் அறிவுடைய கெப்பாசிட்டிலேயே கிடையாது அது. ஆக பெருமான் உணர்த்துகின்றார். அதான் சொல்றார் பாருங்க, எங்கும் இருக்கும் அறிவு நீ அறிவுதான், இல்லைன்னு அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்துகின்ற அறிவு நான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு பாருங்க. அப்ப ஏன் உனக்கு இவ்வளவு நாள் தெரியாம இருந்தது அப்படின்னா அதுக்கு இந்த 3 மலங்கள் என்று சொல்லப்படுவதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, பொங்கும் மலம் மறைத்தல் மாயை மயக்கல் விகார பலம் அனைத்தும் கன்மமலம் பார் என்று சொல்லிட்டு ஆணவம் கன்மம் மாயை என்ற இந்த 3ஐ பத்தின குறிப்பை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். சரி, இப்ப இந்த ஆணவ மலம்னு சொல்றோமே, அது என்ன செய்யுது அப்படின்னா 2 நிகழ்ச்சிகள் செய்யும். கேவல நிலையில் ஒரு மாதிரியும் சகல நிலையில் ஒரு மாதிரியுமா அது பிஹேவ் பண்ணும். அதோடைய கேரக்டரிஸ்டிக்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. கேவல நிலையில முற்றிலுமாக மறைத்து நிற்கும். நம்ம ஒரு உயிர்னு ஒன்று இருக்கிறோம், நமக்கு நாம இன்பமே வடிவமானவங்க அப்படிங்கிறதை மறைத்து நிற்பதுதான் ஆணவ மலத்தின் அந்த மறைப்பு.
சகல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆணவ மலம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒன்றை பிரிதொன்றாக நமக்கு திரித்து காட்டும். ஆக மறைத்தலும் திரித்து காட்டுதலும் தான் இந்த ஆணவ மலத்தின் குணம். நம்மிடம் அது அப்படிதான் வெளிப்பட்டு நிற்கும். சரி, அப்போ அது வெளிப்பட்டு நிற்கும் போது எப்படி நிற்கின்றது அப்படின்னு பார்த்தா 7 விதமாக அதை குறிக்கின்றார்கள். இது சிவஞான மாபாடியத்தில் இதோடைய உரை அற்புதமா விளக்கமாக இருக்கின்றது. நாம் அதை ஒரு சுருக்கமாக பார்க்கலாம். அதாவது ஆணவ மலம் காரியப்பட்டு நிற்கும் போது என்னவா நிற்கும் அப்படின்னா, முதல்ல மோகம். அதாவது இழிந்த ஒரு பொருளின் மேல் நமக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நாம அன்பு வைக்கின்ற ஒரு விஷயம் அது உயர்ந்த பொருளா தாழ்ந்த பொருளா என்று. ஒரு உடலின் மேல் நாம் இன்னும் ஒரு உடலின் மேல் ஆசை வைக்கின்றோம் அப்படின்னா அது கண்டிப்பா தாழ்ந்த பொருள் தான். இன்னும் ஒரு பொருள் மேல், அதாவது வீடு, காரு, பங்களா, எதன் மேல அன்பு வைத்தாலும் பாசம் வைத்தாலும் அது இழிந்த பொருள் தான். இல்ல சாப்பிட்ற பொருள் மேல நாம ஆசை வைக்கிறோம் அப்படின்னா அதுவும் இழிந்த பொருள் தான். இதுல நாம பாசம்னு மயங்குறோம் இல்லையா, நம்ம அம்மா, அப்பா, கணவன், மனைவி, குழந்தைகள், இது எல்லாமே இழிந்த பொருள் தான். ஏன்னா அது அழியக்கூடியது. நாம அந்த உயிர் மேல ஆசை வைக்கிறோமான்னா இல்ல, அந்த உடல் மேலதான் ஆசை வைக்கிறோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அந்த உயிர் மேல் ஆசை வைப்பதாக இருந்தால் அவர்களோடு நாம் சேர்ந்திருந்தாலும் சரி பிரிந்திருந்தாலும் சரி அந்த தாக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. உடலால் பிரிந்திருந்தாலும் என் கூட தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்ததுன்னா நாம கண்டிப்பா அந்த உடல் மேல் அன்பு வைக்கவில்லை, உயிர்கள் மேல் அன்பு வைத்திருக்கின்றோம். அது உயிர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். சரி, இப்போ மோகம் என்ற ஒன்று இழிந்த ஒரு பொருள் மேல் வைக்கின்ற அன்பு, அந்த மயக்கம். அந்த மயக்கம் அடுத்தது என்னவா மாறும் அப்படின்னா மதம் என்ற ஒன்றாக மாறும். அந்த மதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இழிந்த பொருள்தான் சிறந்தது, வேறு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு நினைக்க செய்வதுதான் இந்த மதம் என்று சொல்லப்படுவது. அதற்கு அடுத்தது அராகம் என்று சொல்லப்படுவது. அதாவது இந்த இழிந்த பொருள் மேல் மேலும் மேலும் வேட்கை கொள்ளச் செய்வதுதான் இந்த அராகம் என்று சொல்லப்படுவது. அடுத்தது கவலை. இந்த பொருள் ஏதோ ஒரு காரணத்தினால் நம்மை விட்டு பிரிந்து விட்டால் அது கவலையை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும். அதுதான் அந்த 4வது நிலையாக இருக்கின்ற கவலை. அதுக்கு அடுத்தது தாபம் என்று சொல்லப்படுவது. அப்படியே மனம் நொந்து போய் நிற்கிறோம் இல்லையா, ஒரு பொருளை இழந்துட்டோம், அதாவது அது இழிந்த பொருள் தான், அந்த பொருளை இழந்து விட்டோம் என்று நாம் நம்மை நொந்து நிற்கின்றோம் இல்லையா, அது தாபம் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது வாட்டம். வாட்டம் என்றால் அந்த இழப்பின் காரணமாக உடல் நலிந்து நிற்கும் ஒரு நிலை. அதாவது மயக்கம் போட்டு விழறது, அப்புறம் உடல் நலம் சரியில்லாமல் செல்வது, இது எல்லாமே வாட்டம் என்று சொல்லப்படுகின்ற நிலைப்பாடு. அதற்கு அடுத்தது விசித்திரம் என்று சொல்லப்படுகின்ற 7வது நிலை. இது நாம் அந்த பொருளை இழந்துவிட்ட காரணத்தினால் உலக வாழ்க்கையிலேயே ஒரு வெறுப்பு தட்டி நிற்கின்றது இல்லையா, அந்த ஒரு குறிப்பு தான் இந்த 7வது நிலைப்பாடாக இருக்கின்ற விசித்திரம் என்று சொல்லப்படுவது. இதுக்கு நம்ம நம்பி ஆரூரருடைய பதிகம் திரு இடைமருது பதிகத்துல பார்த்தீங்கன்னா 9வது பாடல்ல ஏழை மானுட இன்பினை நோக்கி இளையவர் வயப்பட்டு இருந்து இன்னம் என்று ஆரம்பிக்கின்ற அந்த பாடல், அதாவது 9வது பாடல், இதில் அப்படியே அந்த நிலைப்பாட்டை நமக்கு சொல்லியிருப்பாரு. ஏழை மானுட இன்பினை நோக்கி, அதாவது பெண்களினால் கிடைக்கின்ற சுகம் அதுவே நிலை என்று ஒரு மயக்கத்தை கொடுக்கின்றார். முதல்ல அந்த ஆணவ மலம் அந்த மயக்கத்தை தானே கொடுக்குது, அந்த மோகம். அதுக்கப்புறம் இந்த இழிவான பொருளே நிரந்தரம் என்று சொல்லப்படுகின்ற மதம், அதற்கு பிறகு அதுவே எனக்கு மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று ஒரு அராக நிலையை ஏற்படுத்துகின்றது. அதற்கு ஒப்புமை சொல்றார் பாருங்க நம்பி ஆரூரர், வாழைதான் நம் பழுக்கும் என்று. மீண்டும் ஒரு தடவை வாழை மரம் கொலை தள்ளிருச்சுன்னா 2வது முறை கொலை தள்ளாது.
ஆனா நாம என்ன நினைக்கிறோமா, இரண்டாவது முறையும் அதே மாதிரி ஒரு சுவையான வாழை கொலை தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை மரத்தை பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கிறோமா. எது போல என்றால், இந்த உலகத்தில் ஒரு பெண் ஏற்கனவே கொடுத்த சுகம் மீண்டும் அதே சுகத்தை கொடுப்பாள் என்று எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பது போல, இது நிலை இல்லாதது என்பதை இந்த மனத்திற்கு புரிய வைக்க வேண்டுமே என்ற ஒரு குறிப்பினை நமக்கு நம்பி ஆரூரர் இதுல ஒரு உவமையோடு நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். சரி, அப்போ அந்த இன்பம் கிடைக்கவில்லை அப்படின்னா ஒரு கவலை ஏற்படுகின்றது. அதனால் ஏற்படுகின்ற வெறுப்பு தான் இந்த தாபம். அதற்கப்புறம் ஏற்படுகின்ற உடல் நலிவு, விசித்திரம். இதில் இருந்தியெல்லாம் என்னை மீட்க வேண்டும் என்றுதான் ஏழையேனுக்கு ஒரு உய்வகை அருளாய் இடைமருது உரை எந்தை பிரானே என்று கேட்டிருப்பார். அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா அப்படியே இந்த ஆணவ மறைப்போடைய அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அப்படியே நமக்கு கண்முன் கொண்டு வந்து காட்டி அருள் செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அருளாளர்கள் யாருமே நமக்கு நிலையான இன்பம் என்பது பெருமானின் திருவடிதான். அதனால அதை பற்றுங்கள் என்பதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் நமக்கு சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். சரி, அப்போ முதல்ல இந்த பாடல்ல பாருங்க, பொங்கு மலமறைத்தல் மாயை மயக்கல் விகார பலம் அனைத்தும் கண்மமலம் பார் என்ற அந்த சொற்றொடர்ல முதல்ல நாம பார்த்தது ஆணவ மலம். அதற்கு அடுத்தது மாயா மலம். இப்போ இந்த மாயை என்று சொல்லியாச்சுன்னா 6 விதமா அது தொழில்பட்டு நிற்கின்றது. அதாவது சப்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் என்று 2ஆக விரிகின்றது. அதாவது பொருள் உலகம், சொல்லுலகம் என்று சொல்லி. இதுல சொல் உலகம் என்று சொல்லியாச்சுன்னா வண்ணம், பதம், மந்திரம் என்று நிற்கின்றது. பொருள் உலகம்னு சொல்லியாச்சுன்னா புவனம், தத்துவம், கலை என்று 3ஆக நிற்கின்றது. இதைத்தான் அத்துவாக்கள் 6 என்று சொல்லும் வழக்கம் நம்ம சைவ சித்தாந்தத்துல பார்க்கிறோம். 6 அத்துவாக்கள். ஆனா இந்த 6 அத்துவாக்களும் எங்கிருந்து வருகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கலை என்ற பொருள் பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து விரிவடைகின்றது. இந்த கலை என்று சொல்லுவது 5ஆக தொழில்பட்டு நிற்கின்றது. நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்று சொல்லி நிற்கின்றது. இதில் இருந்துதான் மற்ற அனைத்துமே, அதாவது சொல்லுலகம், பொருள் உலகம் அனைத்துமே விரிந்து நிற்பது. அந்த அத்துவாக்கள் அனைத்தும் விரிந்து நிற்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இதையும் நமக்கு அருளாளர்கள் அருளி செய்திருப்பதை, திருப்பதிகங்களாக அருளி செய்திருப்பதை பார்க்க முடிகின்றது. உதாரணத்துக்கு நம்ம நம்பி ஆரூரருடைய நாட்டியத்தான்குடி பதிகத்துல பாத்தீங்கன்னா, ஐவாய் அரவினை மதியுடன் வைத்த அழகா என்ற ஒரு சொற்றொடர் வரும். இதற்கு மேலோட்டமா பொருள் பார்த்தோன்னு வைங்களேன், 5 தலை பாம்பை பெருமான் வச்சிருக்கான்பா, சந்திரனோட அவனுடைய சடையில வச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு குறிப்போட நிறுத்திடுவோம். ஆனா அந்த 5 தலை உடைய பாம்பு எது என்று நாம ஆராய்ச்சி பண்ணினோம் அப்படின்னா, அந்த சொற்றொடர் பாருங்க, ஐவாய் அரவினை மதியுடன் வைத்த. மதி என்றால் சந்திரன் என்று ஒரு பொருள், அறிவு என்ற ஒரு பொருளும் இருக்கின்றது. அறிவுக்கு அறிவாக இருக்கின்ற பொருள் நாம் என்று பெருமான் உணர்த்துவதாக இந்த 27வது பாடல்ல பார்க்கிறோம். அப்ப மதியுடன் எதை வைக்கின்றார் பெருமான் அப்படின்னா, அத்துவாக்கள் 6ஐயும் வைக்கின்றார். எதில் இருந்து அத்துவாக்கள் வருகின்றது? 5 கலைகளில் இருந்து. அதைத்தான் ஐவாய் அரவினை மதியுடன் வைத்த அழகா என்று நமக்கு நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்பதன் மூலமாக விரித்து காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். சரி, இது மாயை தொழில்பட்டு நிற்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அடுத்தது கண்மம். கண்மம் என்று சொல்லியாச்சுன்னா வினை, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது 3ஆ நிற்கும். அதாவது ஆகாமியம், சஞ்சிதம், பிராரப்தம் என்று சொல்லி 3ஆக நிற்பதை பார்க்கின்றோம். இதுல பாத்தீங்கன்னா ஆகாமியம் என்று சொல்லப்படுவது நல்வினை, தீவினை. நாம இன்னைக்கு செய்யற நல்ல ஒரு செயல், தீய செயல், இது என்னவா மாறும்னா ஆகாமியமா மாறும். அப்போ அது அப்படியே பேங்க் பேலன்ஸ் மாதிரி போய் சேவ் ஆகுது இல்லையா. அந்த நல்வினை, தீவினை என்பது புண்ணிய பாவமாக போய் உட்காரும். அதாவது நல்வினை என்பது புண்ணியமாகவும், தீவினை என்பது பாவமாகவும் சென்று சேர்ந்து நிற்கின்றது. இது தொழில்படும் போது, இது நமக்கு காரியப்படும் போது, இந்த பிறவி எடுத்து நமக்கு பிராரப்தத்தில் வரும்போது என்னவா வரும் அப்படின்னா, புண்ணியம் இன்பமாகவும் பாவம் துன்பமாகவும் நமக்கு சேருகின்றது. ஆக நல்வினை என்பது புண்ணியமாகவும் அது இன்பத்தை கொடுக்கின்றது, தீவினை என்பது பாவமாகி துன்பத்தை கொடுக்கின்றது.
இதை நமக்கு திருவலஞ்சுழி என்ற திருப்பதிகத்தில் காழிப்பிள்ளையார் அற்புதமா எடுத்து பாடியிருப்பார். அந்த பாடல் எடுத்து பாருங்க. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. இந்த புண்ணியம் என்று சொல்லப்படுவது சஞ்சிதம் இல்லையா? என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இருங்கடல் வையத்து முன்னை நீ புரி நல்வினை பயனிடை. நல்வினை என்று சொல்லப்படுவது ஆகாமியம். நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள். அதாவது அந்த திருவலஞ்சுழியில நான் பாடுறேன். பாடும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பாடும்போது நம்ம ஒரு பெருமானோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த ஒரு நிலைப்பாடு அந்த ஆனந்தத்தை கொடுக்கின்றது, இன்பத்தை கொடுக்கின்றது என்று சொல்லி, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இருங்கடல் வையத்து முன்னை நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரணங்கள் என்று சொல்லி அப்படியே அந்த மூன்றையுமே நமக்கு சொல்லி காட்டி அருள் செய்திருப்பார். அதாவது ஆகாமியத்தில் நாம் செய்த நல்வினைதான் சஞ்சிதமாக புண்ணியமாக வந்து பிராரப்தத்தில் எனக்கு இன்பம் கொடுத்து நிற்கின்றது. உன்னை வாயார பாடி நிற்கின்றேன், அந்த இன்பத்தை கொடுத்து அருள் செய்தவன் நீ என்று காழிப்பிள்ளையார் அற்புதமாக நமக்கு இதை பாடி அருள் செய்திருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆக நாம உணர வேண்டியது என்னன்னா, ஆணவம் கன்மம் மாயை என்ற மூன்றுமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் காரியப்பட்டு நிற்கும் போது ஒரு குறைபாட்டை கொடுத்து நிற்கின்றது. அந்த குறைபாட்டை நம்மிடம் இருந்து நீக்குவதற்கு பெருமானின் திருவடியை தவிர வேறு வழியே இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். இப்ப நாம இதையெல்லாம் எப்படி நம்ம நிவர்த்தி செய்யறது, இதுல இருந்து எப்படி நாம் வெளியில் வருவது அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாத்திற்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. அது திருமுறைகளை பற்றுவது. ஏன்னா திருமுறைகளை பற்றினோம் அப்படின்னு வைங்களேன், நமக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த வினை என்று சொல்லப்படுவது கழியும். உதாரணத்துக்கு காழிப்பிள்ளையாருடைய பதிகங்களை எடுத்து பார்த்தா அத்தனை குறிப்புகள் நமக்கு வினை கழிவை பத்தி இருக்கு. ஒரு முழு பதிகமே வினை கழிவை பத்தியே பாடியிருக்கிறாருன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு அவருடைய பதிகங்கள் எல்லாமே வினை கழிவுக்கான பதிகங்கள். வினை கழிய கழிய என்ன ஆகும் அப்படின்னா, இன்பம் சேரும். இன்பம் சேரும் போது, இன்பம்னா நான் சொல்றது நிலையான இன்பம், பெருமானின் திருவடி இன்பம். அப்போ வினை கழிய கழிய நமக்கு இந்த மாயையின் பற்று குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அது வேற ஒண்ணுமே இல்லை, நாம இதை பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. மாயை அப்படியே லேசா விலகும் போது என்ன ஆகும்னா, ஆணவத்திற்கும் வேலை இல்லாமல் போகும். ஆக இதுக்கு எல்லாமே ஷார்ட்கட்னு சொல்லுவோம் இல்லையா, ஷார்ட் ரூட். இப்போ நம்ம இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும்னா ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ரொம்ப சுலபமானது. திருமுறைகளை மனம் ஒன்றி படிக்க வேண்டும். மனம் ஒன்றி நாம படிக்கும் போது வினை கழிவு முதலில் நடக்க ஆரம்பிப்பதை நாம் கண்ணால பார்க்க முடியும். ஆக இன்றைய பாடல் நான் யார் என்ற கேள்விக்கு அற்புதமான பாடலாக பதிலாக கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் நமக்கு ஆசிரியர். அறிவாக இருப்பவன்தான் நீ, அந்த அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்துபவன்தான் குருநாதன் என்ற சிவபெருமான். அதை மறைத்து நிற்கின்ற ஆணவம் கன்மம் மாயையில் இருந்து வெளிப்பட வேண்டும் என்றால் திருமுறைகளை படிங்கள். இந்த திருமுறைகளை படிங்க அப்படிங்கிறது இந்த பாடல்ல எங்கெங்க வருது அப்படின்னா, இந்த பாடல்ல வரல, ஆனா பின்னாடி ஒரு பாடல்ல அந்த குறிப்பை மிக அழகாக வைத்திருக்கின்றார். இந்த முன்னாடி சொன்ன அனைத்து பாடல்களுக்கும் அந்த பாடல்ல இருந்து நாம எடுத்துக்காட்டு காட்ட முடியும். அந்த பாடலை நாம சிந்திக்கும் போது இதுல ஏன் நாம திருமுறைகளை படிக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பு வந்தது என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அதுல அற்புதமா சொல்லி அருள் செய்திருப்பாரு. சீச்சி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். என்ன ஆச்சு மனமே அப்படின்னு மனத்தை ஆற்றுப்படுத்தும் விதமாக சொல்றதுல முதல்ல சொல்றது திருமுறைகளை படிங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பை தான் நமக்கு குருமுதல்வர் அருளி செய்திருப்பதை பார்க்க போகின்றோம். அது பின்னொரு நாளில். ஆக 27வது பாடல் என்று சொல்லப்படுவது நீ யார் அதாவது நான் யார் என்ற கேள்விக்கான அற்புதமான பதில். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.